ஆரம்பிச்சிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பெரிய பெரிய ஸ்டேஜ்லலாம் பேசியிருக்கேன். ஆனால் எல்லாமே மெடிக்கல் ரிலேட்டடான ஸ்டேஜஸ். இங்கே நிறைய டைம் பேசியிருக்கேன். இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டமான டாபிக் எல்லாருக்குமே. இது முடிகிறப்ப என்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் இதில் பயன் பெற்றீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். தெரியுமா இல்லையா? தெரியாது. சும்மா கூட்டு உட்கார வச்சுட்டாங்க நம்ம எல்லாரையும். ஓகே, எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும் சார்? ஹாஸ்டலில் பிரியாணி போட்டால் சாப்பிட்டே இருக்கலாம் போல சொல்லுவோம் சார். முடிவே இல்லை சார். இல்லை ஹாஸ்டல் பிரியாணி பிடிக்காது சார், ஆனால் வெளியில் பிரியாணி சாப்பிட்டா கை தூக்குங்க பார்க்கலாம். பிரியாணி வந்து எவ்வளோ போட்டாலும் நான் சாப்பிடாது சார் அப்படிங்கிற கை தூக்குங்க பார்க்கலாம். அவ்வளோதானே? பிரியாணி பிடிச்சவங்க அவ்வளோதானே? உங்கள்கிட்ட பிடிக்காதா தம்பி? பிரியாணி பிடிக்காதா உங்களுக்கு? ஓ பரவாயில்லையே. ஓ வெரி குட். சரி, சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம் பிடிச்சவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சார் எவ்வளோ சாக்லேட் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சார், எவ்வளோ ஐஸ்கிரீம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சார். வெரி குட். சார் எனக்கு வந்து இந்த பீஸா சிப்ஸ் இதெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். லேஸ் பேக்கெட்லாம் ஒரு 10 கூட சாப்பிடுவேன் சார். லேஸ் பேக்கெட் நினைச்சாலே எனக்கு வந்து வாயில் தண்ணி வரும் சார் அப்படின்னு எத்தனை பேர்? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் வருது இல்லை சார்? நான் பார்க்க ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆனது கூட தெரியாமல் இருந்திருக்கு சார் அப்படின்னு இருக்கவங்க எத்தனை பேர்? நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா? ரீல்ஸ்லாம் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கவே மாட்டீங்களா? வெரி குட். போய் சொல்கிறாங்க தானே? எத்தனை பேர் வீடியோ கேம்ஸ் விளையாடுவீங்க சார்? நான் ஹாலிடேலாம் காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வந்து விளையாண்டுருக்கேன் சார். சாப்பிட கூட இல்லாமல் விளையாண்டுருக்கேன் சார். யாருமே இல்லையா? நான்லாம் விளையாண்டுருக்கேன். நான்லாம் காலேஜ் படிக்கிறப்ப காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வரும் விளையாண்டுருக்கிறேன் வீடியோ கேம். யார் நீங்கள் விளையாண்டது இல்லையா? யாரும் உண்மையுமே விளையாண்டது இல்லையா? பரவாயில்லையே. சரி, ஏன் வந்து நமக்கு இதெல்லாம் பிடிக்குது? நமக்கு வந்து பிரியாணி பிடிக்குது, நமக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குது, சாக்லேட் பிடிக்குது, வீடியோ கேம் பிடிக்குது, விஜய் நடித்த கோட் பிடிக்குது. ஏன் இதெல்லாம் நமக்கு பிடிக்குது? யாராவது சொல்ல முடியுமா? அதில் சார் உங்களோட கையில் ஆப்பிள் கொடுக்குறாங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு ஆப்பிள் எடுத்துக்கோன்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? இல்லை வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்கிறீங்களா மாட்டிங்களா? ஆனால் நம்ம சாக்லேட் கொடுக்குறோம். 2வது சாக்லேட் தேவைப்படுது, 3வது சாக்லேட் தேவைப்படுது. புரியுதா? எந்த நல்லதோ 2வது தடவை கேட்க சொல்லாது. இந்த உங்களுக்கு எல்லா பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக் வேர்ட் டோபமைன் ஒரு ஹார்மோன் வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம். ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு டிரான்ஸ்மிட் பண்ண வைக்கிற ஒரு மெட்டீரியல் செக்ரீட் ஆகுது. அது பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க. இந்த சைடு யாரும் கேட்கலையா? அந்த ஹார்மோன், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பேர் என்ன? டோபமைன். இந்த மீட்டிங் ஃபுல்லாக இதை பற்றி தான் நம்ம நிறைய பேசுவோம். உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, இல்லாட்டி நல்ல ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டீச்சர் ப்ரைஸ் பண்ணுறாங்க. பிடிக்குதா இல்லையா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம நாளைக்கு இதே ப்ரைஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். கரெக்டாக? ஏன் ட்ரை பண்ணுறோம்? அவங்க ப்ரைஸ் பண்ணப்போ நமக்கு பிடிச்சிருக்கு. கரெக்டாக? அதை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க் வாங்க ட்ரை பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணி அந்த கப்பை வாங்கிட்டு வரப்போ என்ன ஃபீல் இருக்குது? அப்பாடா, அப்படி ஒரு ஃபீல் இருக்குல்ல, உலகத்து மேலே பறக்கிற மாதிரி. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து
அந்த டோப்பமைன்கிற ஒரு செக்ரேட்டிங் ஒரு ஹார்மோன் தான் பேர். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செக்ரேட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் வருது. அது வந்து ப்ளஷர் ஹார்மோன் சொல்லுவோம். நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற டைம்லலாம் அந்த டோப்பமைன் அதிகமாக செக்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ நீங்கள் அந்த சாக்லேட் பிடிக்கிறவங்களையோ இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கிறவங்களையோ பிரியாணி பிடிக்கிறவங்களையோ தப்புன்னு சொல்கிறோமா? வீடியோ கேம் பிடிக்கிறவங்க தப்புன்னு சொல்கிறோமா? இல்லை. ஆனால் சில பேர் வந்து சில கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க. சில டைம் வந்து ஆல்கோஹால் எடுத்துக்கிறாங்க. சில பேர் சின்ன வயசுலேயே வந்து நிறைய ட்ரக்ஸுக்கு அடிமையாயிடுறாங்க. நிறைய டைம் வந்து நீங்கள் ஸ்கூலில் கூட நிறைய அந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்லாம் நிறைய ஸ்கூலில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்கூலில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்கூல்லையும் இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷன் ரிலேட்டடான விஷயத்தை வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் என்ன செக்ரேட் ஆகுது? டோப்பமைன். நீங்கள் பண்ணுறதுலேயும் டோப்பமைன் செக்ரேட் ஆகுது. ஆனால் நீங்களும் நல்ல பசங்க. அந்த ட்ரக் அடிக்கிறவங்களையும் டோப்பமைன் செக்ரேட் ஆகுது, அவங்களாம் கெட்ட பசங்க. அப்படி தானே? என்ன சத்தம் வர மாட்டேங்குது? அவங்கள பார்த்தா பயப்படுறீங்க, அவங்கள பார்த்தா விலகி போகிறோம். கரெக்டாக? உங்களுக்குள்ளேயே நிறைய பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்தா பயப்படுறோம். ஒரு காலத்தில் அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தவங்க தானே? மேபி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கப்போ அவங்க என் ஃப்ரெண்டாக இருந்தாங்க சார். இப்போ அந்த ட்ரக்லாம் எடுத்ததுக்கப்புறம் எங்களெல்லாம் ஒதுக்கிடுறாங்க சார், அவங்க கூட நாங்கள் பழகிறதே இல்லை சார். அப்புறம் அவங்களை தனிமைப்படுத்துகிறோமா இல்லையா? ஏன் தனிமைப்படுத்துகிறோம்? சதம் சொல்லுங்கள். நானும் கற்றுக்க தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஒன்று சார், அவங்களை ப்ரெடிக்டே பண்ண முடியல சார், திடீர்னு அடிக்கிறாங்க சார், ஐசோலேட் ஆகிட்டாங்க சார், முன்னாடி என் கூட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சார், இப்போல்லாம் வந்து அவங்க தனியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க சார். கரெக்டா? அவங்களும் ஹியூமன் பீயிங் தானே, அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினைப்பாங்கல்ல. கரெக்ட் தானே? ஏன் வந்து அவங்கள மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணுறோம்? நம்ம மட்டும் இல்லை, சமூகமும் ஐசோலேட் பண்ணுது. சே எக்ஸாம்பிள், உன்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு ட்ரக் அடிக்ஷனுக்கு ஆளாயிட்டான். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நான் வந்து என்னடா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு ட்ரக் யூஸ் பண்ணுற பழக்கங்கள் வந்துடுச்சு. ஆனால் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த பையன் தடுமாறுறான். அப்போ நீ என்ன பண்ணணும்? அவனை அரவணைச்சி போகணுமா, அவனை எதிர்த்து போகணுமா? அவனை எப்படி ஹெல்ப் பண்ணி அவனை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்களா இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவனை அதிலிருந்து காப்பாற்றி கொண்டு வரது உங்களுடைய ஒன்றாவது வேலையா இல்லையா? அதே மாதிரி டீச்சர்ஸும் வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் இருக்கிற பையன் தெரிஞ்சால் அவங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்களா? அதுவுமே ஒரு தப்பான விஷயம் தானே. அவங்கள ஒதுக்கி வச்சா என்ன ஆகும்? இன்னும் வந்து ஐசோலேட் ஆயிடுவாங்க. இன்னும் ஐசோலேட் ஆனால் என்ன ஆகும்? இன்னும் நிறைய எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? திருப்பி பொய் பேசணும். அந்த ட்ரக் கிடைக்கிறதுக்கு பொய் பேசணும். பொய் பேசினா அவங்க ஒரு ஷேம் வர ஆரம்பிச்சிடும் பாடிக்குள்ளே. ஐயோ, நம்ம பொய் பேசுகிறோமே, இப்படி தப்பாக இருக்கிறோமேன்னு. அதை மறக்கிறதுக்கு திருப்பி ட்ரக் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட் தானே? ஒன்றே ஒன்று நீங்கள்லாம் பண்ணணுன்னா, ட்ரக் அடிக்கிற பசங்க யாராவது கூட இருக்காங்க, பொண்ணுங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சப்போர்ட் பண்ணி அது கன்சர்ன் பர்சனுக்கு தெரிய வச்சு அவங்களையும் உங்களோட ஒன்றா வச்சு அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு கூட உங்ககிட்ட ரொம்ப பங்குகள் அதிகம் இருக்குது. அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ நீங்கள் நிறைய அடிக்ஷன் பற்றி பார்த்தீங்க. இப்போ வந்து நம்ம டோபமைன் செக்ரேட் ஆகிறத பற்றி பார்த்தோம். இப்போ சாக்லேட் சாப்பிட்டா ஒரு பேஸ் லைன் இருக்கு வச்சுக்கோங்க. இதுதான் பேஸ். நார்மலாகவே டோபமைன் பாடியில் இருக்கும். ஒரு பேஸ் லைனில் இருந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டா ஒரு 50 அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. டோபமைன் லெவல் வந்து ஒரு 50 அதிகமாகுது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒரு 75 அதிகமாகுது. ஆனால் ஆல்கஹால் எடுத்தால் எவ்வளோ அதிகமாகும்? 200 அதிகமாகும். இதே நீங்கள் யூஸ் பண்ணுற கூல் லிப்பு நிறைய பேரில் வருது, என்னென்னமோ பேரில் வருது, சீரகம் மிட்டாய் கூட ஒரு மாதிரி வருதுன்னு கூட சொன்னாங்கல்லாம். இதெல்லாம் எடுக்கிறப்ப எவ்வளோ ஆகுது? 1000 டைம்ஸ் போகுது. இதோடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்குமே ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கு. ஏன்னா எல்லாரும் என்னத்தை தேடுறோம்? ஹாப்பினஸை தேடுறோம். நம்ம ஹாப்பியாக இருக்கணும், ப்ளஷர் தான் எங்களுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு எல்லாம் ஹாப்பினஸை தேடுறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒருத்தருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்
நான் விளையாடுறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் சார், எனக்கு வந்து ஒன்றுமே தெரில, அந்த ஹாப்பினஸ் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அப்போ என்ன ஆகும், டோபமைன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், டோபமைன் லெவல் அளவுக்கு அதிகமாகிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஆனால் அதோட ப்ராப்ளம் என்ன, இப்போ நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்க, அதில் அதிகமாகிற ஒரு 200 அதிகமாகிறதோ 100 அதிகமாகிறதோ பேஸ் லைனுக்கு வந்துட முடியும். ஒரு கேப் கொடுத்தோம்னு என்ன ஆகும், பேஸ் லைனுக்கு வந்துடும். இந்த பேஸ் லைனுக்கு வராதோடு நிற்காது, கொஞ்சம் கீழே இறங்கும். இந்த கர்வ், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்னது, இந்த பக்கம் ப்ளஷர், இந்த பக்கம் பெயின். நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டா ப்ளஷர் அதிகமாகுது, அதனால் வந்து டோபமைன் அதிகமாகுது. அது குறையிறப்ப கொஞ்சம் கீழே இறங்கிடும், இந்த பேஸ் லைன் விட்டு கீழே இறங்கிடும். அப்போ என்ன ஆகும், ஏதோ ஒரு வருத்தம். சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கிறப்ப ஐயோ இன்னொன்று இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஒரு பிரியாணி சாப்பிட்றப்ப ஐயோ நாளைக்கு எப்போ பிரியாணி கொடுப்பாங்க, புரியுதா? அது வந்து நார்மலை விட கொஞ்சம் கீழே இறங்கிடுது. எப்போ, நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றப்ப. ஆனால் இதே ட்ரக் அடிக்கிறப்ப என்ன ஆகுது, ஆல்கஹாலோ ஸ்மோக்கோ ட்ரக்கோ எடுக்கிறப்ப ரொம்ப கீழே போயிடுது, அந்த பேஸ் லைனோட ரொம்ப கீழே போகிறது. இந்த பேலன்ஸ் என்னது, இது பெயின், இது ப்ளஷர். ப்ளஷர் அதிகமாகிறதுக்காக டோபமைன் மேலே போகுது, ஆனால் கீழே இறங்குறப்ப பெயின் ரொம்ப அதிகமாகிடுது. இப்போ இந்த ட்ரக் அடிக்ஷன் என்ன ப்ராப்ளம் ஆகுது, பெயின் ஓவராக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டோபமைன் லெவல் அளவுக்கு அதிகமாக கம்மியாயிடுச்சு. புரியுதா இல்லை உங்களுக்கு? இந்த டோபமைன் லெவல் அளவுக்கு அதிகமாக கம்மியாகிறதுனால பெயின் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன வேணும், அவங்களுக்கு பெயின் போகணும். உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகிற பெயின் வந்து உடனே சரியாயிரும், ஏன்னா ரொம்ப கொஞ்சம் தான் கீழே போயிருக்கு, அது டக்குன்னு மேலே வர்றதுக்கு பாடி கோப்பப் பண்ணிக்கும். ஆனால் இந்த ட்ரக் எடுத்து வர பெயின் வந்து அவ்வளோ டக்குன்னு மேலே வராது. அப்போ திருப்பி அவங்களுக்கு ட்ரக்கு தேவைப்படும். சரி, ஏன் சார் எங்ககிட்ட வந்து இதை பற்றி பேசுகிறீங்க, எங்கள் அப்பா கூட வீட்டில் எடுத்துக்கிறாரு, எங்கள் அப்பா கூட வீட்டில் எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு, அவரெல்லாம் பற்றி நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எல்லா இடத்துலையும் தான் விற்கிறாங்க, எதுக்காக எங்ககிட்ட மட்டும் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, உங்கள் டீனேஜ் பிரெயின், உங்கள் பிரெயின் வந்து இன்னும் டெவலப் ஆகி முடியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 24 இயர்ஸ் 25 இயர்ஸ் வரலும் பிரெயினோட டெவலப்மெண்ட் வந்து முடியல, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்க ஒரு ஏரியா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் வந்து நம்ம பாடியில் நிறைய விஷயங்களை டிசைட் பண்ணுறது. ஒரு டெசிஷன் எடுக்கணுமா, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். அதே வந்து ஒரு இதை யூஸ் பண்ணணுமா, ஒரு இம்பல்ஸ் கண்ட்ரோல் பண்ணணுமா, நான் இதை அவனை அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் வேலை செய்யணும். அதே மாதிரி வந்து எமோஷனல் ரெகுலேஷன்ஸ், நம்ம ஒரு நாள் ஓவராக ஹாப்பி ஆகிறது, ஓவராக அன்ஹாப்பி ஆகிறது, அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது வந்து இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இப்போ நான் ஒரு ட்ரக் எடுத்தேன்னா என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். நம்ம ட்ரக் ஒருத்தன் அடித்தோம்னா நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு லைஃப் லாங்காக ஜெயிலில் இருக்கணும் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அதுதான் லாஸ்ட்டாக டெவலப் ஆகிறது பிரெயினில். இந்த லாஸ்ட்டாக டெவலப் ஆகிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று இருக்குது, லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த லிம்பிக் சிஸ்டம் இந்த டீனேஜில் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். இந்த லிம்பிக் சிஸ்டம் என்ன, ப்ளஷர் கொடுக்கறது. ப்ளஷர் நம்ம நார்மலாக ஒரு சாக்லேட் சாப்பிட்டா ஒரு அடல்ட்டுக்கு வர ஹாப்பினஸை விட டீனேஜர்ஸ்க்கு வர ஹாப்பினஸ் ரொம்ப அதிகம். அதே தான் ட்ரக்ஸுக்கும். அந்த லிம்பிக் சிஸ்டத்தையும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்ஷன்ஸ் எதுவுமே டெவலப் ஆகலை உங்களுக்கு. இப்போ என்ன ஆகும், இந்த வயசில் எதுக்காவது நீங்கள் அடிக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எடுத்தால் பிரச்சனை வருங்கிறது தெரியும், ஆனால் உங்களால் அதை உணர முடியாது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணுங்கிறது தெரியும், ஆனால் உணர முடியாது. ஒருத்தனை இம்பல்சிவாக பண்ண தான் தோணும். ஆமாம், அவன் நமக்கு தப்பு பண்ண அடிக்கணும் அவ்வளோதான் தோணுமே ஒழிய, அடித்தா அவனுக்கு வந்து மண்டை உடையலாம், அவன் டெத்தே ஆகலாம், அது மாதிரிலாம் உங்களுக்கு உணர தெரியாது. போர் அடிக்கிறணும் இல்லை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகுதா? இன்ட்ரெஸ்டான இது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிறப்ப நீங்கள் எவ்வளோ இதெல்லாம் புரிய வச்சு அவங்கள கொண்டு போகணுங்கிறதுக்கு தான் இந்த ஐடியாவே.
இது ரொம்ப சீரியஸான விஷயம் தான். ஏன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் பிரியாணிலேருந்து வந்தேன்னா உங்களுக்கும் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும், டெவலப் ஆகாமல் இருக்கும். சரி, ஓகே. இந்த ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ உங்களைய பிரெயினை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. ஒன்லி டோபமைன் செக்ரிட் ஆகும், இதாகும். பட் ஆனால் ட்ரக்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப் ஆகாமல் இருக்க ஒரு பிரெயினை பெர்மனண்ட்டாக டேமேஜ் பண்ணிடும். ஏன்னா வளர்கிறப்ப தானே டேமேஜும் பண்ண முடியும். ஸோ பெர்மனண்ட்டாக உங்கள் பிரெயினை டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ டீனேஜ் இயர்ஸில் அதனால தான் வந்து அடிக்ஷனுக்காக ரொம்ப ரொம்ப நிறைய ஸ்கூலில் அவேர்னஸ் கேம்ப்லாம் வைக்கிறது, கிளாஸஸ்லாம் வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிறதுனால உன்னோட ஐக்யூ லெவல் கம்மியாயிரும், மற்றவங்களோட நீ மிங்கிள் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மியாயிரும், உன்னை ஐசோலேட் பண்ணிப்ப. இந்த ஐசோலேட் பண்ணிக்கிறனால யாராலும் மிங்கிள் ஆக தெரியாது, ஒரு சோஷியலாக உனக்கு ஒரு கேதரிங்கில் பேச தெரியாது. இது ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் ஆகி போயிடும். அதே மாதிரி டீனேஜில் நீங்கள் அடிக்ஷனுக்கு ஆளாயிட்டீங்க அப்படின்னா உங்களை ரிவார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதே வந்து ஒரு 35 வயசில் ஒருத்தர் அடிக்ஷனுக்கு வந்து டி அடிக்ஷன் கூப்பிட்டு வராங்க எங்ககிட்ட, டாக்டர்ஸ் வந்து டி அடிக்ஷன் சென்டர் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அவங்கள ட்ரீட் பண்ணுறது ஈஸி. சான்சஸ் அதுலேருந்து அவங்க மீட்டு வெளில கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி. அதே டீனேஜில் அடிக்ஷன் ஆனவங்கள மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டமே ஒழிய முடியாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அந்த பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம்ல. இந்த வயசில் உங்களுக்கு எவ்வளவோ இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது. சரி, இதுக்கெலாம் நம்மலாம் ஏன் அடிமையாகிறோம்? இவ்வளோ தப்புன்னு தெரியுது. ட்ரக்ஸ் தப்புங்கிறனால தான் கவர்மெண்ட்டே பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கே அடிக்ஷன் ஆகிறாங்க. ஏன் சொல்ல போறியா? சரி, முதல்ல வந்து பேச பயப்படாதீங்க. நம்ம ஸ்கூலில் இது மாதிரி வில்லேஜ் ஏரியாவிலேருந்து வர பசங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ராபேக் வந்து சிட்டி ஸ்கூல் பசங்களை பார்க்குறப்ப ஒன்றுமே தெரியாது எஞ்சி பேசுவாங்க. நேரம் 4 பேர் எழுந்திரிச்சிருப்பாங்க அங்கே. ஓகே, தைரியமாக பேச கற்றுக்குங்க. யார் அவங்க வந்து என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படிலாம் யோசிக்காமல் தைரியமாக பேச கற்றுக்குங்க. எதுக்காக ஒருத்தர் ட்ரக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேர்லாம் சொல்ல வேண்டாம். எனக்கு இந்த பையன் இப்படி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டான் சார், ஏன் சார், இது எனக்கு இந்த ரீசன் தான் சார் தெரிஞ்சது அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? சிட்டி ஸ்கூல் பசங்களா மேன், நீங்கள் வில்லேஜ் ஸ்கூல் பையனா மேன்? நாங்கள் வில்லேஜ் ஸ்கூலாகவே இருந்துட்டு போகிறோம் சார் அப்படிங்கிறீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? தைரியமாக சொல்லுங்கள். பொண்ணுங்களோ பசங்களோ யாராவது சொல்லுங்கள். உங்கள் கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேன். இதில் ஏன் பயப்படுறீங்க? உங்களை மைக்கில் பேச வைக்கிறேன்னுங்கிறாங்க. சார் எனக்கு லவ் ஃபெயிலியர் சார், அதனால நான் ட்ரக் ஆரம்பிச்சேனுங்க. எத்தனை பேர் மேன்? சார் நான் ஒரு ஃப்ரெண்ட் சார், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், அவன் ட்ரக் அடிக்க ஆரம்பித்தான். அந்த கேங்கில் எல்லாருமே ட்ரக் அடிக்க ஆரம்பித்தாங்க. நான் அந்த கேங்கில் இருக்கணும்னா நான் அந்த ட்ரக் எடுத்தால் தான் சார் இருக்க முடியும். இது இன்னொரு சினாரியோவா? சார் கோட் படத்தில் விஜய் எடுத்தார் சார், எனக்கு அவர் மாதிரி இருக்கணும்னு ஆசை சார். கோட்டில் இன்னொரு முன்னாடி படம் வந்துச்சு இதுலையோ. ஸோ அது மாதிரி வந்து எனக்கு அவரை பார்த்து அவரை மாதிரி எடுக்கணும்னு ஆசை சார். சார் ஒரு மேன்லினஸ்க்கே வந்து இது மாதிரி ட்ரக் எடுத்து சிகரெட் கையில் வச்சா தான் சார் அது வந்து ஆம்பளைக்கே அழகு. சார் என் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தான் சார், அதனால எடுத்து பார்த்தேன் சார். இங்கெல்லாம் ரிலேட் ஆகுதா? இந்த ஒரு டைம் ஆரம்பிக்கிறதுல தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு டைம் ஆரம்பிக்கிறப்ப சும்மா அந்த ட்ரை தானே பண்ணுறோம் அப்படி தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதில் ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இன்னொரு டைம் கிடைச்சிதுன்னா இன்னொரு டைம் ட்ரை பண்ணலான் இருக்கும். அப்புறம் டெய்லி ஆகும். அப்புறம் டெய்லி 4 தடவை ஆகும். அப்புறம் அது இல்லாமல் கை நடுக்கம் வரும், வீட்டில் பிரச்சனைகள் வரும், பொய் பேச ஆரம்பிப்போம், நமக்கே நம்மளை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் வர ஆரம்பிக்கும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த வயசில் எடுக்கிறப்ப சம்டைம்ஸ் பாடி மேக்கப் பண்ணிக்கும். எனக்கு என்ன, உனக்கு என்னடா ப்ராப்ளம் இந்த ட்ரக் அடிக்கிறதுனா கேட்டால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் சார், எங்கள் அப்பா அம்மா தான் திரிகிட்டே இருக்கிறாங்க அப்படிம்பாங்க நிறைய பசங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ப்ராப்ளம்னே தெரியாமல் ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்கும்.
ஒரு டைம் பிரெயின் கம்ப்ளீட்டாக ஷட் ஆஃப் ஆகி பிரேக் டவுன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் கஷ்டம், அவங்கள்ட்ட திருப்பி கொண்டு வர்றதும் கஷ்டம். ஸோ ஏன் சார் இவ்வளோ பேசுகிறீங்க, ஏன் சார் வந்து விற்கிறவங்களால வந்து ஸ்டாப் பண்ண சொல்ல முடியாது? கரெக்ட் தானே? அதுதானே ஈஸி. இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குதா? பொட்டி கடையில் கிடைக்குது, எல்லா இதுலேயும் கிடைக்குது, ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறது ஈஸி தானே சார்? இது இந்த ஊரில் தம்பி, உலகம் ஃபுல்லாக இந்த அட்வான்ஸ் நேஷன் சொல்கிற யூஎஸில் கூட ட்ரக் கல்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களால விற்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து நமக்கு யோசிக்கிறதுக்கு மேலான விஷயம். நம்ம 4 நாள் பேசலாம், 5 நாள் அந்த கடையில் போய் சொல்லலாம், 6ஆவது நாள் வேறு கடை வரும் அதுக்கு பதிலாக. அப்போ எங்கே நம்ம மாறணும்? எங்கே மாறினா இதெல்லாம் நம்ம தடுக்க முடியும்? நம்மளே மாறினால் ஒழிய இதை தடுக்க முடியாது. கரெக்ட் தானே? ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் ஒரு அறிஞர் ஒன்று சொன்ன விஷயம் அது. ஒரு கண்ட்ரியை கெடுக்கணும்னு நினச்சா அவனுக்கு நீ கன் கொடுக்க வேண்டியதில்லை, அவனுக்கு நீ பணம் கொடுக்காம விட்டா அவன் அழிய போகிறதில்ல. ஆனால் அந்த கண்ட்ரியை கெடுக்கணும்னு நினச்சா அந்த கண்ட்ரியில் கொண்டு போய் ட்ரக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அந்த கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக வந்து கெட்டு ஒழிஞ்சு போகுங்கிறது வந்து உண்மையான விஷயம் அது. அப்போ என்ன ஆகுது? ட்ரக் எடுக்கிறப்ப ரொம்ப மந்தமாகிடுறாங்க, யாரோடையும் பழகிறது இல்லை, யாரோடையும் பழகாமல் தனிமையிலேயே அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆக ஆரம்பிக்குது? ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷன், அடுத்து சூசைட். அதனால் ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வருஷமாக வளர்த்துன அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் மேஜர் ப்ராப்ளம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுறது இல்லை. என் ப்ராப்ளத்தை நான் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார். சூசைட் ஆகிற நிறைய விஷயத்தில் அதுதான். அவங்களால ஒருத்தர் ஒரு கஷ்டம் இருக்குது, அதை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு அந்த ஒரு மனசு வந்து பாரம் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாரம் கம்மியாச்சுனாவே அந்த டெண்டன்சிலாம் வராது, சூசைடல் டெண்டன்சிலாம் வராது. ஆனால் யாரும் உங்களுக்கு மொபைல்லையும் உங்களுக்கு அந்த நைட்லாம் பேரண்ட்ஸ் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, விடிய மொபைலில் இருக்காங்க சார், சோஷியல் மீடியாவில் எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், ஆனால் ஒருத்தர் கூட நான் பார்த்ததில்ல சார். அப்போ யாரோட உங்களுடைய மனசில் இருக்கிறத யாருக்கு சொல்ல முடியும்? சரிப்பா, இதெல்லாம் ஓகே. இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்கிறத என் ஃப்ரெண்டு அதுக்கு வந்து அடிமை ஆகிட்டான் சார், எப்படி அவங்கள மீட்டு கொண்டு வர்றது? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு திங், அந்த பையன் முன் வரணும். இந்த சொல்யூஷன் எனக்கு இருக்குது, என்னால் முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு முன் வரணும். முன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் ட்ரக் அடிக்டரா அப்படின்னு முத்திரை கொடுத்துருவீங்க. கரெக்டாக 4 பேர் கிண்டல் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னப்பா கிண்டல் பண்ணி ஜாலியாக போயிடுவீங்க. ஆனால் கஷ்டப்பட போகிறது அவனும் அவன் ஃபேமிலியும், அவன் மட்டும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி அடிக்ஷன் ஆனவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு அவங்கள முத்திரை குத்தக்கூடாது. அவங்கள ஒரு ஃப்ரீயாக அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நம்ம சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகணும். சிஸ்டம்னா டீச்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை எடுத்துட்டாங்கனாவே அதுக்கப்புறம் கவுன்சிலிங் சொல்கிற அந்த செஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவுன்சிலிங்கில் மெயினாக சொல்கிறது ஆப்ஸ்டினன்ஸ். ஒரு 30 நாள் அதை ஸ்டாப் பண்ணி காட்டு. அந்த ஆப்ஸ்டினன்ஸ் தான் செகண்ட் ஸ்டேஜ். அவங்கள ஒரு 30 நாள் ஸ்டாப் பண்ண வச்சு பார்க்கணும். அதுக்கு அவங்க என்னென்னலாம் கஷ்டப்படுவாங்க. ஒரு ட்ரக்கை நிறுத்தினவுன்னா அவங்களால ஒன்றும் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு சும்மா இருந்தே பழக்கம் இல்லையே. ஒன்று வீடியோ கேம் விளையாடணும், இல்லாட்டி ஏதாவது படம் பார்க்கணும், ரீல்ஸ் பார்க்கணும், ஷார்ட்ஸ் பார்க்கணும். ஒரு 2 நிமிஷம் சும்மா கிடச்சா கூட எவ்வளோ பயமாக இருக்குது நமக்கு. அப்படி தான் பழகிட்டோம்ல நம்ம எல்லாம். கரெக்ட் தானே? தூக்கம் வருது சார், சீக்கிரம் முடிங்க சார். ஸோ நமக்கு என்ன மேஜர் ப்ராப்ளம்னா, போர் அடிச்சு ஒரு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது நம்மளால். நம்ம ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் எதுவுமே இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க? போர் அடிச்சா சும்மாவாவது உட்காந்துருப்பாங்க. அந்த சும்மா உட்கார்ற பழக்கம் நம்மக்கிட்ட யாருக்குமே இல்லை.
அங்கே தான் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம். இந்த ஆப்ஸ்டினன்ஸில் வரப்ப, இந்த ஆப்ஸ்டினன்ஸ் ஸ்பேஸ் நம்ம வந்து 30 நாள் ஸ்டாப் பண்ண வைக்கிறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா மெடிடேஷன். அவங்கள கண்ணை மூடி ஆழ்ந்த ஒரு தியானத்துக்கு கொண்டு போகிறது தான் வந்து ஒன் ஆஃப் த வே ஆஃப் இந்த ஆப்ஸ்டினன்ஸ் ஃபேஸில் அவங்கள கோப்பப் பண்ண வைக்கிறது. ப்ரீதிங் எக்ஸசைஸ், ஆப்ஸ்டினன்ஸ் இருக்கப்ப அவங்கள வந்து ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, இது மாதிரி 30 நாளாவது ஸ்டாப் பண்ண வச்சு பார்க்கணும். இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாவே அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சே எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் போனால் அவங்க திருப்பி டெம்ப் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நம்ம விலகிறது தான் பெட்டர் ஆப்ஷன். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனால், ஒரு மேட்ச்சுக்கு போனால் அங்கே வந்து சீனியர்ஸ் வருவாங்க சார், சீனியர்ஸ் திரும்பி என்னை கூப்பிடுவாங்க, சீனியர்ஸ் என்னை திருப்பி வந்து அந்த ட்ரக்ஸ் கொடுத்து பழக்குவாங்க அப்படின்னா அது போகாமல் இருக்கிறது. இது கடைகளில் கிடைக்காம பார்த்துக்கிறது. அது இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஆப்ஸ்டினன்ஸ் பண்ணி வைக்கிறது. இன்னொன்று வர சரி 1 மந்த் நான் எடுக்காமல் இருந்தால் மேபி 1 மந்த்க்கு அப்புறம் கடைசியில் ஒன்றே டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக திருப்பி அவங்க 1 மாதம் வந்து அந்த கண்ட்ரோலாக வச்சுருக்க ட்ரை பண்ணுறது. இன்னொன்று அந்த மாதிரி ஸ்டிமுலை எதெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து ஆல்கஹால் அடிக்கிறப்ப எனக்கு வந்து அந்த ட்ரக் எடுக்கணும்னு இருக்குது சார், அப்போ அந்த பக்கம் போகக்கூடாது. வீட்டில் இந்த இடத்த பார்த்தா எனக்கு அந்த ட்ரக் எடுக்கணும்னு சொன்னது சார், வீட்டில் இந்த பிரச்சனை வரப்போ இந்த ட்ரக் எடுக்கணும்னு சொன்னது சார். இப்போ அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணி பழகிறது ஒரு தேர்ட். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரக் அடிக்ஷன்லேருந்து மீட்டுட்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அது உங்களுக்கு சொல்கிறது தான், டீச்சர்ஸுக்கு தான் அதை பற்றி நான் நிறைய டீச் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஹானஸ்டி. நம்ம என்ன சொல்லுவோம், அடிச்சாடா? ஏன் அடிக்கவே இல்லை சார், நான் அந்த பக்கம் போகவே இல்லை சார். பொய் பேச பழகிடுறோம். அதனால் மனசில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, பொய் பேசுகிறோன்ட்டு. புரியுதா? ஸோ அதேமாதிரி ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளில வரப்பையும் அந்த ஹானஸ்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அந்த ஹானஸ்ட்டாக அவங்க ஒத்துக்கிட்டு வந்தாங்கன்னாவே அவங்களுடைய ட்ரக் அடிக்ஷனில் 50% ஆஃப் ஒர்க் வந்து ஓவர். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு சம்மரின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் என்ன பண்ணுறோம், இந்த ப்ளஷரை தேடி தேடி ஓடுறோம். படம் பார்க்க போகிறோம், ரீல்ஸ் பார்க்க போகிறோம், சாக்லேட் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், டிஃபைன் பண்ணிக்கிறோம், இதுதான் ப்ளஷர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன ப்ளஷர் கொடுக்கும்? உனக்கு என்ன ப்ளஷர் கொடுக்கும்? உங்களுக்கு என்ன ப்ளஷர் கொடுக்கும்? எதுவுமே கொடுக்காதா? ஒரு ஸ்டடி பண்ணாங்களாம். ஒரு அனிமல் மாடல் எடுத்து அந்த டோபமைன் ஹார்மோனை வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். அந்த டோபமைன் ஹார்மோனை எடுத்துறது கம்ப்ளீட்டாக. எல்லா அனிமலும் செத்து போச்சான். ஏன் தெரியுமா? உனக்கு வந்து டோபமைன் இருந்தால் தானே சாப்பிட்ணுன்னு தோணும், சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும். அதுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுலேயுமே இல்லை. உங்களுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்போ? ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம ப்ளஷரை தேடி தேடி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி சொன்ன மாதிரி ரெக்கவரி ஆகணும்னு நினச்சா 2 விஷயம். ஒன்று ஹானஸ்டி, இன்னொன்று ஆப்ஸ்டினன்ஸ். இது 2ம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து மெடிடேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது மாதிரி ஆப்ஸ்டினன்ஸ் ஃபேஸில். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகிறப்ப நம்ம இங்கே வச்சு மட்டும் நம்ம டிஅடிக்ஷன் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு ட்ரெயின் டாக்டர்ஸ்கிட்ட போய் அதுக்குரிய மெடிகேஷன்ஸும் சில டைம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் மெடிகேஷன், இந்த ஹெல்பிங் மெடிகேஷன் கூட சில டைம் அடிக்டிவ் ஆயிடலாம். அதனால் அதையும் பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் சில டைம் இது மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து நம்மளுடைய பெயின் கொடுத்துக்கிட்டே இருக்க தோணும். கையை கட் பண்ணிக்க தோணும், மற்றவங்களை அடிக்க தோணும், இல்லாட்டி நம்மளே ஹர்ட் பண்ணிக்க சொல்லும். அது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த பெயினையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பழகக்கூடாது. ஸோ இது மாதிரி இதில் வந்து நான் ஃபைனலாக இதெல்லாம் வந்து உங்களுக்காக படிக்க ஆரம்பித்தப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லாருக்குமே ஒரு மைல்டு அடிக்ஷன் இருக்குது. நல்ல அடிக்ஷனாக வச்சுக்கிட்டா நம்மளோட டோபமைன் கொஞ்சம் மேலே போய் கீழே போய் மேலே போய் அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். ஒரு கெட்ட அடிக்ஷன் போனால் இர்ரிவர்சிபிளாக போய் கீழே விழுந்துருவோம். ஓகே, நம்மளோட கேரியர்லாம் நம்ம இம்ப்ரூவ் ஆகவே முடியாது. அதனால் சின்ன சின்ன விஷயத்தில் ஹாப்பினஸ் தேட ஆரம்பிங்க. ஓகே, ஒரு பையனை வந்து அவனை ப்ரைஸ் பண்ணீங்க. ப்ரைஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் கிடைச்சது அப்படின்னா நல்லது தானே. ஒரு சின்ன ஹாப்பினஸ் முடிஞ்சிருது இல்லை. ஒரு பிச்சைக்காரருக்கு 10 ரூபா போட்டிங்க, அவர் உங்களை புகழ்கிறாரு.
அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதா? அது மாதிரி ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸ். ஒரு 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 செடியில் ஒரு பூவை பார்க்குறீங்க, நேற்று இல்லை இன்னைக்கு இருக்குதேன்னு சொல்லி ஒரு சின்ன ஹாப்பினஸ். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் ஹாப்பினஸ் தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய டோப்பமைன் வந்து வந்து கரெக்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். புரியுதா? என்ன சார் சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இதில் எப்படி சார் ஹாப்பினஸ் வரும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த கெட்ட விஷயத்தில் ஹாப்பினஸ் பண்ணாமல் ஒரு நல்ல விஷயத்தில் ஹாப்பினஸ் கொண்டு வந்து அதை ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்களும் இம்ப்ரூவ் ஆவீங்க. இதை சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பேலன்ஸ் இஸ் த கீ. எதையும் ஓவர் டூ பண்ணாதீங்க. ட்ரக் மாதிரி எஃபெக்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். உங்கள் லைஃபே கெட்டு போகும். தேங்க்யூ.